எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ப்ரான் பெப்பர் கறி. இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோமோ அதை வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை சோம்பு கிராம்பு 2 கிலோ ப்ரான். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. நாங்கள் நார்மலாகவே நல்லெண்ணெய் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா எண்ணெய் சூடானதும் பட்டை சோம்பு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுடுங்க. அது நல்லா பொரிஞ்சதும் அது கூட ஒரு டீஸ்பூனு கடுகு ஆட் பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் கூடால நீங்கள் சேர்க்க வேண்டியது கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே ஆட் பண்ணுங்கள். நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததை நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகக்கூடிய அளவில் நல்லா கிண்டி விட்டுடுங்க. வெங்காயம் நான் எப்போவும் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் தொக்கு ரேஞ்சில் நமக்கு கிடைக்கணும், ஒரு கிரேவி பதத்தில் வரணுங்காண்டி எப்போவும் கொஞ்சம் ஆட் பண்ணி விடுவேன். நல்லா மிக்ஸ் ஆகணும். அது கூடால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வரக்கூடிய அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி இதை எடுத்துக்கிடணும். கூடால நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம இதில் வந்து அரைச்சி போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டி கூட போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுடுங்க. தேவைக்கேற்றாப்புல தண்ணி விட்டுக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்கிற பக்கம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மாதிரி நல்லா கொதி பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக வத்தப்பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் பொடி ஒரு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த இதில் உள்ள மசாலா வாடைகள் எல்லாம் போயிடும். கொதித்து நல்லா அந்த அதில் உள்ள எண்ணெய்கள்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் கழுவி வச்சுருக்கக்கூடிய ப்ரானை உள்ளே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது கூட 3 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் சிம்மில் அப்படி கொதிக்க விடுங்க. கூடால கொத்தமல்லி இருந்துன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கிரேவி இது வந்து சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.